Hello students, 10th English public examsல paragraph எப்படி எழுதுனா full marks கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து paragraph எது முக்கியம்னு சொல்லுங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், சப்ஹெட்டிங் போடலாமா, அப்படியே மொத்தமா paragraph-ஆ எழுதலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டே இருந்தீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டாப்பர்ஸ் அதுக்கப்புறம் ஸ்லோ லேர்னர்ஸ் எல்லாருக்குமான 3 பிடிஎஃப் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இன்ஃபர்மேஷனான நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து எல்லா வீடியோஸ்க்கும் நான் வந்து பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எனக்காக ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டாப்பர்ஸ்க்கான பேராகிராஃப் பாருங்கள். டீச்சர் ஃப்ரம் கொஸ்டின் பேங்க் குரூப், இது முழுக்க வந்து டீச்சர்ஸோட ஒரு டீம் ரெடி பண்ணது, சரிங்களா? ஸோ டாப்பர்ஸ் பேராகிராஃப். டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பொதுவாக வந்து நீங்கள் வந்து இது அது நான் சொல்கிறத விட ஃபஸ்ட்டு 3 யூனிட்டில் இருக்க சம்மரியை நல்லா படிச்சுக்கோங்க. இல்லை நான் சென்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் இருக்கிறத படிங்க. இதை படிச்சிங்கனாவே நீங்கள் ஈஸியாக வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும், எல்லா பேராவும் அட்டன் பண்ணவும் முடியும், சரிங்களா? டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள் அண்டர்வென்ட் பை த யங் சீகல் டு ஓவர் கம் இட்ஸ் ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். இதில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன, ஆத்தர் என்ன, தீம் என்ன, இதெல்லாம் எழுதுங்க. இந்த லெசன் ஆத்தர் இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு 1 மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதை எழுதிட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே சப்ஹெட்டிங் கொடுத்துட்டு அழகாக நோட்ஸ் கொடுத்துட்டு ஃபைனலி கன்க்ளூஷன் கொடுத்து மாரல் கொடுத்துருங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு மார்க் வந்துடும். ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியாதவங்களுக்காக நான் ஸ்க்ரோல் பண்ணி காண்டிட்டு இருக்கேன். அடுத்தது அதுலேயே வந்து போயம் பாருங்க. ஹென்ரி வேன் டைக் இந்த போயட் எழுதின லைஃப் போயம். ஸோ இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் தீம் என்ன அப்படின்றத எழுதிட்டு இன்ட்ரடக்ஷன்லாம் எழுதி சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு இதோட கன்க்ளூஷன் கொடுத்து இதுக்கும் மாரல் எழுதுங்க. இந்த மாரல்லாம் எழுதுனீங்கன்னா கன்க்ளூஷன்லாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அதுக்கெல்லாம் 1 மார்க், சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பாருங்கள் டெம்பஸ்ட். இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்குமே மாரல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது செகண்ட் யூனிட். சரி, ஒவ்வொன்றா நான் வந்து டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது செகண்ட் யூனிட்ல இது போயம். நெக்ஸ்ட் ஒன் ஜிக்ஸாக் செகண்ட் யூனிட்ல, இதையும் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கும் மாரல் எழுதுங்க. அடுத்தது தேர்ட் யூனிட்டு. இதோட ப்ரோஸ் பாருங்க, இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் மாரலோட முடிச்சிருக்காங்க. அடுத்து போயம் ஐ எம் எவ்ரி உமன், இதுவுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு 3 இது நீங்கள் பக்காவாக ரெடி ஆகிக்கோங்க கன்க்ளூஷன் மாரலோட, ஓகேங்களா? இது சப்ளிமெண்ட்ரி முலாம் சொல்லிட்டேன், முலன். இதுவுமே பார்த்துக்கோங்க, வெரி யூஸ்ஃபுல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 மார்க்ஸ்க்கு வந்து பிடிஎஃப் ஷேர் பண்ணுங்கள், வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதை தான் வீடியோ போடுறேன். என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல. ஸோ தயவு செஞ்சு தவறாக எடுத்துக்க வேணாம், ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். இது பாருங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 1.1ல் உங்களுக்கு லெசன் என்ன, ஆத்தர் என்ன, தீம் என்னன்னு கொடுத்து சைட் ஹெட்டிங் கொடுத்துட்டு மாரலோட கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த சைடு வந்து போயம். பிடிஎஃப் நான் ஷேர் பண்ணிடுறேன், மாரலோட எழுதுங்க. அடுத்து 1.3 இந்த சைடு 2.1 லெசன் த நைட் த காஸ்ட் காட் இன். எல்லாமே ஆத்தர் கண்டிப்பாக எழுதுங்க. தீம் எழுதி ஆத்தர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் வந்துடும். அடுத்து செகண்ட் ஒன் ஜிக்ஸாக்கு கிரம்பிள் ஃபேமிலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு 3 யூனிட் ரெடி ஆகிடுங்க. போயம் பேராகிராஃபாக இருந்தாலும் ப்ரோஸாக இருந்தாலும் சப்ளிமெண்ட்ரியாக இருந்தாலும், சப்ளிமெண்ட்ரி எல்லா ஸ்டோரியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. போயமும் ப்ரோஸும் ஃபஸ்ட்டு வந்து 3 யூனிட்ஸ் நல்லா பார்த்துட்டிங்கனாவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி அட்டிக் கூட இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. முடிஞ்சால் ஃபஸ்ட்டு 4 யூனிட் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸ்லோ லேர்னர்ஸ்க்கான பேராகிராஃப், அதாவது அவங்களால நிறைய படிக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு லெசன் ஆத்தர் தீம் என்னன்ற எழுதிட்டு கீ பாயிண்டோட உள்ள நோட்ஸ் எவ்வளோ ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள். 1.1 1.2 1.3 எல்லாமே மாரலோடு இருக்குது. ஸோ இதை எழுதுனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 3.5 மார்க்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. 3 மார்க்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும்.
அதே மாதிரி யூனிட் 2 ஓடது 2.1, 2.2, 2.3 த நைட் த காஸ்ட் காட் இன் கிரம்பிள் ஃபேமிலி ஜிக்ஸாக் எல்லாமே பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்தது யூனிட் 3ஓடதும் படிச்சுக்கோங்க. ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி எல்லாத்துக்குமே பேராகிராஃப் கொடுத்துருக்கு. சரிங்களா? யூனிட் 4. ஸோ கண்டிப்பாக இந்த 4 யூனிட்ஸும் கண்டிப்பாக படிங்க. ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க அட்லீஸ்ட் 3 யூனிட்ஸ் ஆச்சும் ரெடியாக பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க லைக் கொடுத்துட்டு பாருங்கள். 3த்துக்குமான பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிடிஎஃப் கொடுக்கல சொல்கிறீங்க, பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் தான் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. பிடிஎஃப் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் பார்க்குற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். பிள்ளைங்களோட படிப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சு படிங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. ஒழுங்காக டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. நீங்கள் பார்க்குற வீடியோவில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ அதை டச் பண்ணோன்னா அது உள்ள உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் இருக்கும். சரிங்களா? ஸோ ட்ரைவில் போய் பார்க்க முடியும். ஸோ அதோட ப்ரொசீஜர் தெரில அப்படின்னவங்க உங்களோட சீனியர்ஸ், உங்களோட சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் யாராவது இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு இதை டவுன்லோட் பண்ணி படிங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டான வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக வந்து மேக்ஸு, சயின்ஸு, சோஷியலுக்கான இம்பார்ட்டண்ட்டு பார்க்கலாம். இதுக்கு அடுத்த வீடியோ நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். தேங்க்யூ.